Hello students, நம்ம 10th CBSE Maths ஓட Polynomials இன்னைக்கு பார்க்க போறோம். So Polynomials பொறுத்த வரைக்கும் Polyனா என்ன, Nomialனா என்னன்னா Polyங்கிறது வந்து many அப்படிங்கிற word meaning வரும். Many இது வந்து Nomialங்கிறது வந்து terms, number of terms mean பண்ணுது. So many termsங்கிறத வந்து mean பண்றனால Polynomial இது வந்து ஒரு Latin word. அவங்க வந்துட்டு Polynomial many termsங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, பாலினாமியல் எப்படி இருக்கும்ன்றது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து எப்படி இருக்குன்னா ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் இந்த ஃபார்மில் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடியது. இது வந்து a x பவர் n, b x பவர் n மைனஸ் 1, c x பவர் n மைனஸ் 2 டாட் 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 ப்ளஸ் அப் டு என்ன சொல்லலாம் d x ப்ளஸ் e வரைக்கும் வச்சுக்கலாம். abcd அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அந்த டேர்ம்ஸ்லாம் கான்ஸ்டன்ட், அதாவது கோஎஃபிஷியன்ஸுங்கிறது வந்து வெறும் கான்ஸ்டன்ட். எக்ஸுங்கிறது இங்கே வேரியபிள். எக்ஸ் தான் என்னது வேரியபிள். ஸோ ஏபிசிடியெல்லாம் என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட். சரி, ஓகே. இப்போது இங்கே இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் பவர் ஒன்று, இந்த பவரில் ஒரு வேல்யூ இருக்குது. n -1 n-2 அப் டு இங்கே வந்து 1 இருக்குது. நெக்ஸ்ட் ஈங்கிறதுக்கு அப்புறம் எக்ஸ் டேர்ம்ஸே இல்லை. அது எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ் பவர் 0ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் பவர் 0 எனிதிங் பவர் வந்து 0 என்னது, ஏ பவர் 0 வந்து 1, எனிதிங் பவர் வந்து 0 வந்து 1 தான் எக்ஸப்ட் 0. ஸோ ஓகே, இப்போது இந்த வேல்யூவில் நமக்கு வந்து ஹோல் நம்பர் சிஸ்டம் வந்து நமக்கு வருது. எப்படின்னா 0 1 2 3 4 5 அப் டு ஒரு n வேல்யூ, nங்கிறது ஒரு ஃபைனைட் நம்பர். இதில் ax பவர் n இருக்குல்ல, இந்த nங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டிகிரி ஆஃப் த பாலினாமியல், டிகிரி ஆஃப் த பாலினாமியல், டிகிரி ஆஃப் த பாலினாமியல் நம்ம சொல்லுவோம். இந்த டிகிரிங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று இருக்கும். ஒரு பாலினாமியல்ல 1 2 3 இந்த மாதிரி நம்ம நம்பர் வந்து வேரி ஆகும். ஓகே, இந்த டிகிரி என்னவாலாம் இருக்கலாம்னா 0 ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 டாட் 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 இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். வேற எக்ஸ்ட்ரா நம்பர்ஸோ இல்லை இந்த வேற நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. √2 இல்லை 1/2 -1 -2 இந்த மாதிரி எந்த ஒரு வேல்யூவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது பாலினாமியலே கிடையாது. நம்ம பாலினாமியலுக்கு இதுதான் டெஃபனிஷன் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூவாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாலினாமியல் n வந்து n ஷுட் பி ஃபைனைட். செகண்ட் வந்துட்டு இந்த n வந்து ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் இல்லைன்னா செட் ஆஃப் 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 டாட் டாட் இது எடுத்துக்கலாம். இந்த ஹோல் நம்பர்ஸ்ன்றது இதுதான். இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா, இந்த கண்டிஷனை இது பண்ணிக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ பாலினாமியலில் நம்ம வந்துட்டு லீனியர் பாலினாமியல், லீனியர் பாலினாமியல், லீனியர் பாலினாமியல்னா ஒன்றும் இல்லை, ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லுவோம். இந்த ஏ நான் சொன்னேன்ல, லீனியர்னாலே டிகிரி 1. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. டிகிரி 1 இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா லீனியர் பாலினாமியல். இந்த இருக்கா டிகிரி 1 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த பாலினாமியல் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு நம்ம நேம் கொடுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் இங்கே. பட் நான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபங்க்ஷன்னா என்னன்றதை நீங்கள் 11th 12th படிப்பீங்க. ஓகே, இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்கு. இதில் டிகிரி 1 இருக்கக்கூடியது சொல்லியிருக்கோம். இப்போ டிகிரி 2 இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், இதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக 9th இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. டிகிரி 2 வர்றதெல்லாம் நம்ம குவாட்ராட்டிக்னு சொல்லுவோம். குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ், குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ax² + bx + c. ஓகே, இந்த லீனியர் பாலினாமியல் எப்படி இருக்குன்னா கிராஃப் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைன்ஸாக தான் இருக்கும். ஒரு லைன் வந்து இருக்கும், இந்த லைன் தான். சரி, குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஒரு கர்வ் மாதிரி
ஒரு பேராபோலா ஷேப்பில் இருக்கும். இது இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு யூ ஃபார்மில் இருக்கக்கூடியது வந்து பேராபோலான்னு சொல்லுவோம். இந்த யூ ஃபார்மில் இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு பெண்டாக இருக்கும். டிகிரி 3 இருக்கக்கூடியதை கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். கியூபிக் பாலினாமியல்ஸ். கியூபிக் பாலினாமியல் என்னது? இதுக்கு ஜென்ரல் டயக்ராம் எதுவும் கொடுக்கலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பெண்ட் ஆகலை, டிகிரி 1, டிகிரி 2 வந்து 1 பெண்டாக இருக்கு. அப்போ டிகிரி 3 எடுத்துக்கிட்டோம்னா இப்படி தான் இருக்கும். ஒரு எஸ்ஸை வந்து திருப்பி போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லணும், கியூபிக் பாலினாமியல். இந்த ஃபார்மேட்டில் கூட இருக்கலாம். ஸோ எஸ்ஸுங்கிறது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், அது இப்படி இருக்கும், இந்த மாதிரி போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கியூபிக் ஃபார்மேட். ஸோ இதில் நம்ம வந்து ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜீரோஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜீரோஸ் அப்படின்னா ஜீரோஸ் ஆர் ரூட் அப்படின்னு சொல்லலாம். ரூட் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூட் அப்படிங்கிறது என்னன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, நம்ம வந்து பாலினாமியல் பற்றி பார்க்கறதுனால ஏஎக்ஸ், இப்போ நான் 5ன்னு எடுத்துக்கிறேன், ஏஎக்ஸ் பவர் 5 ப்ளஸ் பிஎக்ஸ் பவர் 4 ப்ளஸ் டாட் சிஎக்ஸ் ப்ளஸ் டி, இதுதான் என்னோட பாலினாமியல் வச்சுப்போம். இப்போது ஏதோ ஒரு வேல்யூ நான் இப்போ வந்து ஒரு 0ன்னு போட்டேன்னா எனக்கு இங்கேயும் இதுவும் 0 வந்து, சார் இங்கே 0 போட்டால் இல்லை, இந்த இடத்துல நான் வந்து ஒரு 5 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அப்போ எனக்கு இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிடுச்சுன்னா, இல்லை நான் எஃப் ஆஃப் -6 கொடுக்கும்போது எனக்கு 0 ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆகும்போது, அப்போ இந்த இன்சைடில் இருக்கிற அந்த எக்ஸுக்கு ஒரு ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்களா? இங்கே 5ஓ இல்லை -6 ஏதோ ஒன்று கிடைக்குது இல்லை, அதைத்தான் நம்ம வந்து ரூட் ஆர் ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது x² - 3x + 2ன்னு இருக்கும். இந்த பாலினாமியல் பார்க்கும்போது இதை வந்து நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, இப்போது எஃப் ஆஃப் 1 எடுத்துப்போம். எஃப் ஆஃப் 1 எடுத்தால் என்ன ஆகும், 1 - 3 + 2ன்னு ஆகிடும். ஸோ 0 ஆகிடுச்சு. அப்போது 1 நான் என்ன சொல்லுவேன்னா, 1 வந்து ரூட் ஆஃப் த பாலினாமியல், எஃப் ஆஃப் எக்ஸோட ரூட் அப்படின்னு சொல்லுவேன் 1 வந்து. ஓகே, எஃப் ஆஃப் 2 எடுத்துக்கிட்டா, எஃப் ஆஃப் 2 எடுத்துக்கிட்டா சும்மா 4 - 6 + 2 = 0. அப்போது இந்த 2 வேல்யூஸ் எனக்கு ரூட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே பார்த்து டிகிரி 1, 2, 3ன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? இங்கே லீனியர் பாலினாமியல் டிகிரி 1 இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ரூட் ஆர் ஒரே ஒரு 0 தான் கிடைக்கும். டிகிரி 2க்கு 2 0 ஆர் 2 ரூட் கிடைக்கும். டிகிரி 3க்கு 3 0 ஆர் 3 ரூட் கிடைக்கும். இதே மாதிரி இங்கே வந்து 5 இருக்கு, 5 ரூட் ஆர் 5 zeros கிடைக்கும். ஸோ நம்ம வந்து எத்தனை டிகிரியோ பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரூட்ஸும் ஜீரோஸ் வந்து டிபெண்ட் ஆகும், அதோட சொல்யூஷன்ஸ் கிடைக்கக்கூடியது. இது வந்து சொல்யூஷன் சிலர் சொல்லுவாங்க, சிலர் ரூட் சொல்லுவாங்க, சிலர் ஜீரோ சொல்லுவாங்க. நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரோஸ் ஆர் ரூட், இது வந்து பெட்டர். ஓகே, நீங்கள் இப்போ ஜாமெட்ரிக்கல் வியூவில் வந்து பார்க்குறீங்க. இந்த எப்படி பார்க்க போகிறோம்னா, கிராஃபாக ட்ரா பண்ணுறோம். கிராஃப் ஆனால் நீங்கள் சும்மா நார்மலாக கூட ட்ரா பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அது எப்படி ட்ரா பண்ணுறதுனா, சும்மா ஒரு கிராஃப் சீட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு லைன் போட்டு நம்ம பார்த்தோன்னே இங்கே 1 2 3ன்னு ஒரு வேல்யூ வச்சுப்போம் பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் கொடுத்து கிராஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அந்த கிராஃபில் எப்படி ட்ரா பண்ணலான்னா, இந்த லைன் இது ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இந்த லீனியர் ஈக்குவேஷனில் இந்த இடம் பாருங்கள், அந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கா, இந்த எக்ஸில் இருக்குல்ல, இந்த எக்ஸு இங்கே வந்து x1 சொல்லுவாங்க, சில எக்ஸ் டேஷ்னு சொல்லுவாங்க. ஓகே, x1 வச்சுப்போம். இங்கே வந்துட்டு இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்ல என்ன வேல்யூ வருதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை என்ன வேல்யூ வருதுன்னு நம்ம செக் பண்ணலைன்னா கூட இங்கே இங்கே வந்து டச் ஆச்சுன்னா அங்கே ஒரு ரூட் இருக்கு, 1 ரூட் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம கொடுக்க போற இந்த வேல்யூ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரூட் வரும். இந்த மாதிரி இருக்குமானா இருக்காது, அது லீனியர் ஈக்குவேஷனாக இருக்காது. எல்லா லீனியர் ஈக்குவேஷனுக்கும் ஒரு ரூட் கண்டிப்பாக டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி. இப்போ நாம் வரைய போகிறது டிகிரி 2க்கு. டிகிரி 2ன்னு சொன்னதுக்கு அப்புறமா நமக்கு என்ன தோணும்னா,
அதோட ஷேப் வந்து இந்த இதில் இருக்கும். இப்போ இங்கே ஒரு மீட்டப் ஆயிருக்கு, இங்கே ஒரு மீட்டப் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு இடத்துல மீட் ஆனதுனால நம்ம என்ன சொல்லலாம்னா 2 ரூட் இருக்குன்னு சொல்லலாம். 2 ரூட்ஸ். நான் இப்போ வரைகிறது இங்கே இருக்கு, இல்லைனா இங்கே வரைகிறேன். இந்த ரெண்டு இல்லை இந்த இடத்துலையோ இதில் இந்த இடத்துலையோ இருந்துச்சுன்னா இந்த 4 பிளேசஸில் எங்கே நமக்கு கிராஃப் வந்தாலும் நமக்கு வந்து என்னது ரூட் இல்லை அப்படின்னு தான் மீனிங். எங்கேயுமே டச் ஆகலை ஆக்சுவலாக. ஸோ நோ ரூட் இல்லை நோ ஜீரோஸ். ஓகே, இன்னொன்று இப்படி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா 1 0 இந்த இடத்துல மட்டும் தான் டச் ஆகிருக்கு. ஸோ 1 ரூட் ஆர் 1 0 சொல்லலாம். 1 0. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல லைட்டா ஒரு இடத்துல மட்டும் டச் ஆயிருக்குல. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா 1 0 இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இந்த இது பார்த்தீங்களா பெண்ட் ஆகி நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூல எங்கேயாவது அந்த இடத்துல டச் ஆயிருச்சுன்னா மட்டும் போதும். நம்ம டெஃபினட்டாக என்ன சொல்லலாம், இந்த ஒரு 0 இருக்கு, சொல்யூஷன் இருக்கு, எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல போறோம்னா எக்ஸசைஸ் பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1 இருக்கு. இதில் இந்த கிராஃபுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பி ஆஃப் எக்ஸ். இந்த லைன் பாருங்களேன், இந்த லைனில் இந்த இடத்துல இந்த ஆக்சிஸில் இதாக டச் ஆகிருக்கா? இங்கே நான் வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன், ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டச் ஆகிருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ இந்த கொஷனுக்கு என்ன சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் ஆர் நோ ஜீரோஸ். ஜீரோஸுங்கிறனால ஜீரோஸ்னு எழுதி இப்போ நோ ஜீரோஸ். இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், 2 பெண்டிங் வந்திருக்கு. ஸோ இந்த இதை பாருங்களேன், இங்கே டச் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் ஒன் வந்துட்டு 1 0. தேர்ட் ஒன் வந்துட்டு 1, இங்கே 2, இங்கே 3. இதுவும் ஆக்சுவலாக கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு 3 zeros. ஓகே, இது வந்து குவாட்ராட்டிக். ஸோ 2 சொல்யூஷன்ஸ் 2 0. இங்கே 1 2 3 4 இருக்கு. அப்போ 4 zeros. இங்கே பாருங்களேன் 1 2 இங்கே டச் ஆகல 3. ஸோ 3 zeros. ஸோ சிம்பிள் தான் இந்த மாதிரி இருக்கிறது. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கான்செப்ட் பார்ப்போம் நாளைக்கு. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட 10th பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா காமெண்ட்டை வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.